இடியாப்பம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி நான் 4 கிலோ மாவு அரைச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். அது வந்து 1 கிலோ மாவு. அது வந்து நான் ஒய்ஆர்எஸ் சொல்லிட்டு ஒரு 76 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த அரிசி வந்து பொன்னி ரா ரைஸு. இது வந்து 58 ருபீஸ்க்கு வாங்கினேன். கொஞ்சம் தடிசாக இருக்கும் நான் ஏற்கனவே வாங்கின அரிசியோட. ஏற்கனவே வாங்கின அரிசி வந்து நல்லா மெல்லிசாக இருக்கும். நம்ம நார்மல் சாப்பாடு வடிக்கிற மாதிரி அரிசி மெல்லிசாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். பச்சரிசி மோஸ்ட்டாக சீக்கிரமாக ஊறிடும். நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிறத தண்ணி கொஞ்சம் ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு சாப்பாடு வடிக்கிற மாதிரி வச்சுட்டேன். இந்த இட்லி பாத்திரத்தில் நான் அரிசி ஊற வைக்க போது தண்ணி தான் மேலே இருந்துச்சு, அரிசி கீழே தான் இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதால அரிசி வந்து மேலே வரைக்கும் வந்துருந்துச்சு. நல்லா ஒரு பிளேட்டை வச்சு மூடி தண்ணி நல்லா இருத்திட்டு அதுக்கப்புறமா கொண்டுட்டு போயிட்டு நான் டெரஸில் போய் காய வச்சேன். ஒரு 1 ஹவர் நான் வந்து இது வந்து ஒரு துணி போட்டு மூடி நல்லா காய வச்சேன் வெயிலில். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லாலாம் காயலை. இது வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான் காய வச்சேன். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நான் வந்து ஃபேன் கீழே காய வச்சேன் இதை டேபிளில் துணியை போட்டுட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயம், எங்கே மாவு கெட்டு போயிடுமோ இல்லாட்டா பாதி மாவு மிஷின்லேயே ஒட்டிக்குமோன்ட்டு. மாவு வந்து மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வரப்போது செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சுட சுட இருந்துச்சு. அப்படியே வச்சா அந்த ஈரம் மாதிரி வந்து கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா உடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தில் போட்டு வெயிட் போட்டு பார்த்தேன். இந்த பிளாஸ்டிக்கோட பாத்திரம் வந்து 255 கிராம்ஸு. ஸோ டோட்டலாக வந்து நான் வெயிட் போட்டு பார்த்ததுல எனக்கு 3857 கிராம்ஸ் கிடச்சிச்சு. இது வந்து ஒரு 4 கிலோ மாவு இடியாப்பத்துக்கு அரைச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இடியாப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை அடுப்பில் சூடு பண்ணிக்கிட்டேன். இந்த இடியாப்பம் மாவு வந்து வீட்டில் ஜலிக்க போதே பாதி மாவு வீடு ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ வேஸ்ட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் 3 பேருக்கு பண்ண வந்து நான் ஒரு 270 கிராம்ஸ் எடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து 250 கிராம்ஸ் எடுப்பேன். இந்த 270 கிராம்ஸ் நான் வந்து ஃப்ளார் எடுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக 15 இடியாப்பம் வரும். நான் இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த தண்ணி சூடாக சேர்க்க போது மாவு வந்து கொஞ்சம் டபுள் தி சைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்லோவாக தண்ணி சேர்க்கணும். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸ்லோவாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஊற்றுற தண்ணியிலே மேக்ஸிமம் எவ்வளோ மாவு மிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா மாவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நான் லைட்டாக கையில் வந்து தொட்டு பார்ப்பேன். ஸோ கையில் வந்து ஒட்டாத மாதிரி இருக்க போதே விட்டுருவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா மாவு எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ண போது மாவுலேயே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருந்தால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம மாவு வந்து இந்த பிளேட்டில் இடியாப்பம் புளிய போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ண போதே உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிடணும். இதுக்கு தொட்டுக்க வந்து நான் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காயில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஒரு இட்லி பிளேட்டில் கீ வந்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு, நிறைய ஹோல்ஸ்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரில வந்து நம்ம நெய்யோ இல்லாட்டா கீயோ ஏதாச்சும் தடவிட்டு தான் நம்ம வந்து இடியாப்பம் வந்து புளியணும். அப்படி இல்லாட்டி வந்து கீழே குக்கே ஆகாது. நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே மாவு அங்கங்கே வேகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவாமல் ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு கீழே வந்து அப்படியே குக் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே இந்த இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு இது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணேன். நல்லா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி டேஸ்ட் கூட நல்லா சாஃப்டாக, இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளுக்கு வந்து புட்டு பிஞ்சு போகாது தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட போது. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பூன் வச்சு ஹாட்டாக இருக்க போதே ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து ஆறி போனதுக்கப்புறம் தான் இட்லி பாத்திரத்தில் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். கீழேயும் கீ அப்ளை பண்ணதால் அடியிலையும் நல்லா குக் ஆகிருக்கும். நான் வந்து இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் குழந்தைக்கு கொடுத்தேன். அதே மாதிரி சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.